ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ, ஏர்டெல், விஐ, பிஎஸ்என்எல் இந்த 4 சிம் நெட்வொர்க் உடைய கஸ்டமர் கேர் நம்பர் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சிம்மு. நீங்கள் ஜியோ சிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 1998 இல்லைனா 198 இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர்ட்ட பேசலாம். ஓகே, அடுத்து ஏர்டெல் சிம்மில் நீங்கள் கஸ்டமர் கேர்ட்ட பேசுகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 121 இல்லைனா 198 இந்த 2 நம்பரில் நீங்கள் ஏதோ ஒரு நம்பருக்கு உங்கள் ஏர்டெல் சிம்லேருந்து கால் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஐ சிம்லேருந்து நீங்கள் கஸ்டமர் கேருக்கு பேசணுன்னா ஜியோ சிம்முக்கும் விஐ சிம்முக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்பர்ஸ் தான் 199 198 இந்த 2 நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணலாம். ஜியோ சிம்மாக இருந்தாலும் சரி, விஐ சிம்மாக இருந்தாலும் சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸராக இருந்தீங்கன்னா 198 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கேர்ட்ட பேசலாம். இப்போ நான் சொன்ன எல்லா மெத்தட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கஸ்டமர் கேரை வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது. சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி சில நம்பர்ஸை ப்ரெஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கேர்ட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். டைரக்ட் கஸ்டமர் கேர் நம்பர் கிடையாது இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 198ங்கிற நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஜியோவாக இருந்தாலும் சரி, ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி, விஐயாக இருந்தாலும் சரி, பிஎஸ்என்எல்லாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணாலும் நீங்கள் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா 198 கால் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த சிம் நெட்வொர்க் யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர்ட்ட பேசலாம். நீங்கள் கால் பண்ணும்போது எந்த சிம்லேருந்து கால் பண்ணீங்களோ அந்த கஸ்டமர் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் கனெக்ட் ஆகும். ஓகே, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவுக்கும் ஏர்டெலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக எப்படி நீங்கள் 198 இல்லைனா 199க்கு கால் பண்ணி ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி கஸ்டமர் கேர்ட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுறது வரைக்கும் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.